நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நடந்து முடிந்த தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு ஊத்துமலை தொடர்ச்சியாக அதிகாரிகளால் புறக்கணிக்கப்படுவது சம்பந்தமாக சாலை மறியல் அறிவித்து அதனை முறையாக அப்போது இருந்த இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு தகவல் சொன்னோம். அவரும் அதிகாரிகள் மூலம் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்ற உத்தரவாதம் கொடுத்தார். ஆனால் உத்தரவாதத்திற்கு மாறாக அவர் செய்தது வேண்டுமென்றே ஒரு மாத காலம் இழுத்தடித்து தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்ததை காரணம் காட்டி பின்பு அந்த பிரச்சனையை அப்படியே கிடப்பில் போட வைத்தார். சரி, அதற்கு பின்பு இப்போது ஒரு மாத காலத்திற்கு முன்பாக ஆலங்குளம் துணை கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து அதே பிரச்சனையை மையப்படுத்தி சாலை மறியலுக்கான தகவல் அவருக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் ஊத்துமலைக்கு அதிகாரிகளை அழைத்து பேசிக்கொள்ளலாம் என்ற உத்தரவாதத்தோடு என்னை அனுப்பி வைத்தார். அவரிடம் ஊத்துமலை காவல் ஆய்வாளர் இழுத்தடிப்பது சம்பந்தமாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நான் நேரடியாக அவரிடம் பேசுகிறேன் என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் அனுப்பி வைத்தார். ஆனால் உண்மையில் மீண்டும் அதே நிலை தொடர்ந்தது. அவரிடம் மனு கொடுத்து 10 நாள் கழித்து நானாக போன் செய்து கேட்ட நிலையில் அப்போதும் சாக்கு போக்கை கூறினார். பின்பு நான் அவருக்கு எந்த போனும் செய்யவில்லை. ஒரு மாத காலம் அவரிடமிருந்து போன் வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் எந்த போனும் வராத நிலையில் நாங்கள் கலெக்டர் அலுவலகம் சென்று மனு கொடுத்தோம். அது டிவிகளிலும் செய்தியாக மாறியது. உண்மையிலேயே நாங்கள் சாலை மறியலை கைவிட்டுட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனதுக்கு காரணம் ஊத்துமலை காவல்துறை மீதான பயம் கிடையாது. ஏன்னா ஊத்துமலை மக்கள் எத்தனையோ முறை காவல்துறைக்கு எதிரான போராட்டங்களையும் காவல்துறையை முற்றுகையிட்டு போராட்டங்களையும் பண்ணியுள்ளார்கள். அந்த வரலாறு ஊத்துமலை மக்களுக்கு இருக்கிறது. அதில் நான் முன்னெடுத்த சில போராட்டங்களை மட்டும் கூறுகிறேன். கிட்டத்தட்ட ஊத்துமலையில் தினமும் ஆற்று தண்ணி வந்துட்டு இருக்க நிலையில் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை என்ற அளவில் அது மாற்றப்படுது. அதற்கு எதிராக நாங்கள் அன்னைக்கு சமச்சீர் தண்ணீர் விநியோகத்திற்கான குழுன்னு வச்சுருந்தோம். அதன் அடிப்படையில் போஸ்டர் ஓட்டினோம். போஸ்டர் ஓட்டும்போது ஒரு காவலர் என்னை விட வயது குறைவானவங்க, என்னை மரியாதை குறைவா நீ நான்ற உரிமையில் பேசினாங்க. அப்போ சார், நான் உங்களை விட வயது அதிகம், அதனால் மரியாதை கொடுத்து பேசுங்க அப்படின்னு சொன்னேன். மரியாதை அவனுக்கு வேணும், நாளை காலையில் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னாரு. மகிழ்ச்சியாக காலையில் சென்று சில தெரு முனைகளிலிருந்து மக்களிடம் நான் பேசினேன். அதாவது நான் போஸ்டர் ஒட்டியது நான் சரி என்றே கருதுகிறேன். அது நீங்களும் சரி என்று கருதினால் என்னோட வாருங்கள். நான் ஸ்டேஷனுக்கு போகிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்று இந்த தப்பை இனிமேல் நீங்கள் பண்ணாதீங்கன்னு எழுதி கேட்பாங்க. நான் அப்படி எழுதி கொடுக்க போகிறதில்ல. அவங்க போடுற வழக்கை சந்திக்க போகிறேன். இது நான் செய்கிறது சரின்னு நினச்சிங்கன்னா என் கூட வாங்க, நீங்கள் கூட வராட்டியும் நான் வழக்கத்தான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன நிலைமையில் அந்த பகுதி மக்களில் எந்த போஸ்ட்டை நான் ஒட்டக்கூடாது அப்படின்னு காவல்துறை தடுத்துச்சோ அதே போஸ்ட்டை நாம் ஒட்டிக்கிட்டே போகணும். என்னோட கிட்டத்தட்ட 75க்கும் மேற்பட்ட 75லேருந்து 100 மக்கள்கிட்ட என்னோட கூட வந்தாங்க. அந்த நிலைமையில் அன்றைக்கு இருந்த காவல் ஆய்வாளர்கள் ஒரு மேடம் இருந்தாங்க. உங்களை உங்கள் கோரிக்கை என்னன்னு கேட்க தான் வர வச்சோமே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை அப்படின்னு காவல்துறை பல்டி அடிச்சுது. பின்னாடி எங்களுடைய மனுக்களை எல்லாம் வாங்கி கொண்டு அதை நாங்கள் அரசுக்கு அனுப்புவதாக கூறி எங்களை திருப்பி அனுப்பியது. இது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபமாக ஒரு 2-3 ஆண்டுக்கு முன்னாடி ஊத்துமலை பள்ளிக்கு வரக்கூடிய 25F என்ற பஸ்ஸு ஒரு தனியார் பள்ளிக்காக நேரம் மாற்றப்பட்ட நிலையில் அது சம்பந்தமாக அன்றைக்கு இருந்த கமர்ஷியல் மேனேஜர் அவர்களிடம் பேசிய போது அவர் அப்படி தான் வரும்னு ஒரு அதிகார திமிரோட சொன்ன நிலையில் நான் அப்படி வந்துச்சுன்னா பஸ்ஸை மறிப்பேன்னு சொன்னேன். உடனே நீ மறிச்சு பார் அப்படின்னு சொல்லிட்டு ஊத்துமலை காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. காவல் நிலையத்திலேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. என்னன்னு கேட்டேன். இங்கே ஏதோ பஸ்ஸை மறிக்க போகிறீங்கன்னு சொன்னீங்களாமே. ஆமாம் சார் அப்படின்னேன். அது உங்களோட ஒப்புதலோடு மறிப்பேன் நான் அப்படின்னு சொன்னேன். உடனே இப்போ ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போங்க,
அப்படின்னு கூப்பிட்டாங்க. முன்பு இருந்த அதே பாணியோடு மக்களை திரட்டி கொண்டு ஸ்டேஷன் போக வேண்டும் என்ற ஆலோசனையில் இருக்கும்போது அன்றைக்கு இருந்த எஸ்பிசிஐடி சார் சொரிமுத்து சார் இருந்தாங்க. என்னன்னு எனக்கு ஃபோன் அவங்க தற்செயலாக பண்ணியிருந்தாங்க. எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக மக்களை திரட்டுறேன்னு சொன்ன உடனே, ஐயோயோ நீங்கள் ஸ்டேஷன் வர வேண்டாம், நானே எஸ்ஐ சார்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்ஐ சாருக்கு உடனடியாக தகவல் சொல்லி எஸ்ஐ சாரே எனக்கு கால் பண்ணி, நீங்கள் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதில்லை, நீங்கள் மட்டும் வாங்க, சும்மா என்ன உங்கள் கோரிக்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்து வர சொன்னேன் அப்படின்னு வர சொன்னதுனால மீண்டும் போய் அந்த பஸ்ஸு அன்னைக்கிலேருந்து முறையாக ஏற்கனவே இயக்கப்பட்ட நேரத்தில் வந்துச்சு. சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் வேறு ஊத்துமலையில் போஸ்ட் ஆஃபீஸ் முற்றுகை போராட்டம் என் மீது வழக்கு இருந்துச்சு. நான் உட்பட கிட்டத்தட்ட 18 தோழர்கள் மீது வழக்கு. அந்த வழக்கு கடந்த திமுக ஆட்சியில் கைவிடப்பட்டுச்சு. இப்படி உங்களுடைய அதனால் ஏதோ உங்களோட இதுக்கு அச்சப்பட்டு நாங்கள் அந்த சாலை மறியலை வாபஸ் வாங்கலை. உங்களோட எங்களுக்கு வந்து போராட்டத்தின் கோரிக்கையை விட எங்களோட ஈகோ முக்கியம் இல்லை. ஈகோவில் அதாவது அந்த நீங்கள் உங்களை மீறி மறியல் பண்ணி அந்த கோரிக்கை வந்து யாருக்கும் தெரியாமல் போகிறதுக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு முறையாக மனு கொடுப்போம் அப்படின்ட்டு தான் போயிருக்கிறோமே தவிர உங்கள் மீதான பயமோ அச்சமோ எதுவுமோ எங்களுக்கு கிடையாது. அது ஊத்துமலையோட வரலாறும் கிடையாது. ஆனால் நீங்கள் எப்படி ஒரு கோரிக்கை என்பதை நீங்கள் உங்களுடைய அடக்குமுறை மூலமாகவோ அல்லது வந்து சாக்கு போக்கு மூலமாகவோ அந்த கோரிக்கையோ மக்களுடைய போராட்டத்தையோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ கண்டிப்பாக நிலைநிறுத்த முடியாது. மக்களின் கோரிக்கை உண்மையாக தீர்க்கப்படும் பட்சத்தில் தான் வந்து அதை வந்து நிலைநிறுத்த முடியும், அதாவது சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த முடியும். இதுக்கு மாறாக இந்த ஊத்துமலையில் ஏற்கனவே இருந்த இன்ஸ்பெக்டர் அவர்கள் கையாண்ட அணுகுமுறையவும் அதிகார அத்துமீறலையும் டிஎஸ்பி அவர்கள் கையாண்ட அதிகார அத்துமீறலையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கண்டிக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து இனிமேலும் இந்த போக்கு தொடர்ந்தால் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய வரலாறு வேறு, அது உங்களோட மோதல் போக்கையோ அல்லது உங்களோட நீங்கள் அனுமதி கொடுக்காட்டி நடத்தி காட்டுவோன்று எங்களோட ஈகோவுக்கு தீனி போட விரும்பலை. மக்கள் கோரிக்கைக்கு நாங்கள் வந்து அதை நிறைவேற்றுறது தான் எங்கள் நோக்கமாக இருந்ததுனால மட்டும்தான் வந்து அது கைவிடப்பட்டதே தவிர உங்களுடைய அச்சுறுத்தலுக்கோ அல்லது உங்களை பார்த்து பயந்தோ அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் அனைவரும் தயவு செய்து இது போன்ற அத்துமீறலுக்கு எதிராக குரல் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இன்னொன்றையும் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். உண்மையிலேயே ஊத்துமலையில் சிஐடிஸ்லாம் இருக்காங்களான்னு தெரியலை. ஆனால் இவங்களோட ரிப்போர்ட்ஸ் மேலே போகுதான்னு தெரியலை. ஏன் அப்படின்னா இந்த அத்துமீறலை வந்து நான் இன்ஸ்பெக்டர் அவர்களோடையும் டிஎஸ்பி அவர்களோடையும் நிறுத்த விரும்பலை. ஏன் இவங்க அத்துமீறல்னால் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை பற்றி எத்தனையோ எண்ணற்ற சிஐடிஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து மேலே ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸ்டேஷனுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை எஸ்பிக்கு ரிப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, நேரடியாக முதலமைச்சருக்கே ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் உண்மையிலேயே ரிப்போர்ட் அனுப்பி அதை வந்து உயரதிகாரிகள் கண்டுக்கொள்ளனா இது டிஎஸ்பி அவர்களோட மட்டும் நிற்கிறதில்ல. உண்மையிலேயே அதுக்கு மேலே எல்லா அதிகாரிகளும் இதை இப்படி தான் கையாளணுங்கிற ஒரு முடிவை வச்சுருக்கிறாங்களா அப்படிங்கிறது, அதாவது மாவட்ட அளவில் இது தெரிஞ்சு தான் நடக்குதா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ உண்மையிலேயே சிஐடிஸ் எல்லாம் உண்மையான ரிப்போர்ட்டை கொடுத்தும் இங்கே உள்ள இன்ஸ்பெக்டரும் டிஎஸ்பி அவர்களும் இப்படி தான் நடக்கிறாங்க அப்படின்னா அது வந்து காவல்துறையே, மாவட்ட காவல்துறையே அத்துமீறலோடு தான் செயல்படுது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. இது ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.